இல்லை சித்தியோ, முந்தா நேற்று நம்ம சுசிலாமேனி மகன் அந்த அன்புவை ஊர்புறத்தில் ஏதோ ஏற்று பேசியிருக்கான். அவனுங்க அடுத்த நாள் இவனை அடிச்சிட்டானுங்க. அடிச்சா அப்படியே விட சொல்லுதோ, ஊர் தலைவர்கிட்ட சொல்லி ஊர் கூட்டத்தை விட சொல்லுங்க. இவனை அவன் தான் அடிச்சான்னு தெரியும், ஆனால் ஊர் பெரிய மனுஷன் எவனாவது வந்து கேட்டானா? எவன் கேட்பான் மேனியும்? ஊரில் பாதி பேர் அவன் சொக்காரன், மீதி பேர் நமக்கு எதுக்கு முன்னு போயிடுவான். இதில் எங்கள் ஐயா காலத்தில் ஊர் கூட்டத்தில் நின்று பேசுறதுக்கே பயப்படுவோம் நாங்கள். ஆனால் இப்போ இருக்க போயிடுவோம், அவன் தான் இவன் தான் மரியாதை கொடுத்தாலும் பேசுதியே. என்ன செய்ய மாமா, அதெல்லாம் உங்கள் காலம். முன்னெல்லாம் ஊர் பொருள் இருந்தோம்னா சொந்த பந்தம் பார்க்காம தப்புன்னா தப்புன்னு வரி பிரித்து கொடை நடத்தி ஒழுங்காக கணக்கை கரெக்டாக காட்டிட்டு இருந்தானோ. ஆனால் இப்போ தான் குடும்பத்தாரை காப்பாற்ற பார்க்கணும், தான் சொந்த செலவுக்கு ஊர் துட்டில் இருந்து எடுத்து செலவு பண்ணானோ, கணக்கை கரெக்டாக ஒப்படைக்க மாட்டேங்கணும். இப்போ இருந்தால் எவன் மதிப்பான்? இதே நம்ம பண்ணியிருந்தா சும்மா விட்டுருவானோலாம்.